அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூடி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. ஒரு 20 ரூபா தாள், யுஎன்சி ரெட்டி கவர்னர் கையெழுத்து போடப்பட்டது. 2007 உள்ளது. ஒரு 16 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது 4 இது மூணும் ஒரே கெட்டில் உள்ளது. 86, 87, 88 இது வேறு கெட்டில் உள்ளது. 01C 503 959 மொத்தமே 4 தாள் தான் இருக்குது. ரேர் கவர்னரு, 4மே யூஎன்சி, புழக்கத்துக்கெலாம் போகலை. வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரு தாள் 80 ரூபா. ரெட்டி கவர்னர் இருக்கப்போ 80 ரூபா. மற்ற கரன்சிகள்னால் இந்த கரன்சி மற்ற கவர்னர்ஸ் யூஎன்சியாக இருந்தால் 40 ரூபாய்க்கு போகும். வச்சிடுறேன். இது யூஎன்சி கரன்சி தான். ஒரு கெட்டில் உள்ளது தான். 24E, அதுக்கடுத்து ஃபுல்லாக 53E. ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கலந்து இருக்கும். இந்த யூஎன்சி இது எல்லாமே ஒரு 10 தாள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு தாள் 30 ரூபாய். யூஎன்சி அப்படியே வாங்கி உங்கள் ஆல்பத்தில் வச்சுக்கலாம், கவர் போட்டு வச்சுக்கலாம். இது யூஎன்சி 10 தாள், ரகுராம்ஜி ராஜன் கையெழுத்தப்பட்டது. இப்போ நான் காமிச்சது பூரா சுப்பாராவ் கையொப்பமிடப்பட்டது. இதனோட இயரு 2008. இது ரகுராம்ஜி ராஜன் கையொப்பமிடப்பட்டது. இதனுடைய இயரு 2016. இது இந்த கெட்டோட சேர்ந்தது. நம்பர் சீனியாரிட்டி பிரகாரம் வரலன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42 10 தாள் வரிசைக்கு வச்சுருக்கேன். ஒரு கெட்டில் உள்ள 10 தாள் யூஎன்சி கரன்சி வரிசைக்கு வச்சுருக்கேன். ஒரு தாள் 40 ரூபா. ரகுராம்ஜி ராஜன் கையொப்பமிடப்பட்ட ஒரு யூஎன்சி தாள் 10 தாள் மட்டும். இது 30 ரூபான்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு யூஎன்சி தாள் பட்டாச்சாரியா கையொப்பமிடப்பட்டது. 100% யூஎன்சி. ஒரு தாள் 1000 ரூபா. எங்கிட்டுமே எந்த விதமான டஸ்ட்டோ பின்னோ எதுவுமே இருக்காது. 100% கேரண்டி, ஒரிஜினலு. அப்படியே வாங்கி வச்சுக்கலாம். இவ்வளவு இதுக்கு மேலே கண்டிஷன் நான் கொடுக்கவும் முடியாது, நீங்கள் வாங்கவும் முடியாது. 1000 ரூபீஸ் என்னோட வேல்யூ. அதில் இன்னொரு தாள் ஐயங்கார் கையொப்பமிடப்பட்டது. 1000 ரூபீஸ். இதில் புலி உள்ளே பார்த்துட்ருக்கும், இதில் புலி வெளியே பார்த்துட்ருக்கும். இந்த கட்டிலில் போடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளவு யூஎன்சி. சின்ன ஒரு கரை கூட பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட இது விலை அதிகம். ஆனால் நான் ஒரே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். 100க்கு 200% யூஎன்சி தாள். ஒரு ஐயங்கார், ஒரு பட்டாச்சாரியா, ரெண்டுமே ஒரே விலை தான். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. 2000 ரூபா. ஒரு பிரதாப் கிஷன் கவுல் கையொப்பமிடப்பட்ட ஒரு 1 ரூபா கெட்டு. வருஷம் 1985.
இது வந்து ஒரு தாள் 40 ரூபா. உடச்சி 10 தாளாக தான் தருவேன். கெட்ட யாரும் வாங்க வேண்டாம், 10 தாள் மட்டும் வாங்கினா போதும். இது ஒரு கவர்னரு. நரசிம்மன் கையொப்பமிடப்பட்ட ஒரு கவர்னர். இயர் வந்து 1981. இந்த ஒரு கெட்டு 9000 ரூபா. நரசிம்மன் ஒரு கெட்டு 9000 ரூபா. சரி, 9000 ரூபா கொடுத்து இது நம்ம வாங்கவா அப்படின்னு நினச்சி ஒரு 10 தாள் மட்டும் வாங்கணும் அப்படின்னா ஒரு தாள் 100 ரூபா. உடச்சி வச்சுருக்கேன், இப்போ தான் உடைச்சேன். 10 தாள் 1லேருந்து 10 வரைக்கும் வருஷக்கே தான் கொடுப்பேன். எல்லா கட்டையுமே உடச்சிருவேன் நண்பர்கள். ஒரே ஆள்கிட்ட போயினா அவங்க மறுபடியும் அதை உடைக்க மாட்டேங்காங்க, அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் கெட்டாய் ஒத்துருந்தாங்க, கெட்டாக வாங்கினவர் மறுபடியும் அவர் வச்சுக்கிட்டே இருக்கார். எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்து போகட்டும். 301லேருந்து 310 வரைக்கும் ஒரு தாள் 100 ரூபா. ரேர் கவர்னர், ரேர் கரன்சி. நீங்கள் எதுலனாலும் போய் செக் பண்ணிக்கோங்க, புக்கை எடுத்து செக் பண்ணிக்கோங்க, அல்லது வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு கெட்டை உடச்சி வச்சுருக்கேன் 10 தாளாக கொடுக்கறதுக்காக வேண்டி. கெட்டாவே எனக்கு வேணும் சார் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஒரு தாளுக்கு 10 ரூபா கம்மி. ஒரு கெட்டு 9000 ரூபா ஒரு கெட்டு. இந்த இருக்குது, வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, ஒரு 1992 ஒரு 3 நாணயம் இன்னைக்கு கிடச்சிது. இது ஹைதராபாத் மின்ட்டு, ஒரு 2 ஹைதராபாத் மின்ட்டு, ஒரு மும்பை மின்ட்டு. காயின் குட் கண்டிஷனான காயினு. இந்த 3 நாணயத்தை சேர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்போம்னு எனக்கு தான் தெரியும். 1000 காயினை தேர்ந்தெடுத்து ஒன்றா மின்ட்டு பத்தலும் 92 காணும். இது 92 ஒரு ஹைதராபாத்து, 92 ஒரு மும்பை, 92 ஒரு ஹைதராபாத். 3 நாணயம் இருக்குது. ஒரு நாணயம் வெறும் 150 ரூபா. 3 வேணுங்கன்னு கூட வாங்கிக்கோங்க. மொத்தமே இருக்கிறதே 3 தான். ஒரு காயினுக்கு 300 ரூபா தரேன், 10 காயின் கொடுங்கன்னு சொன்னால் இல்லை. நமக்கு 150 ரூபா போதும். 3 காயின் தான் இருக்குது, வேணுங்க வாங்கிக்கோங்க. ஃபோல்டர் போட்டு கொடுக்குறதா இருந்தால் ஃபோல்டர் போட்டு கொடுத்துருவேன். காயின் சூப்பர் காயின். வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சின்ன கொட்டி காயின் ஒன்று வச்சுருக்கேன். அமீர் ஆஃப் சுல்தான், சிந்து சுல்தான் காயின். வேர்ல்டுலேயே நம்பர் 1, அதாவது மிகவும் சிறிய வெள்ளி நாணயத்தில் எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான காயின். இது 300 ரூபா என்னோடய ரேட். 2.93 mm இதனுடைய டயாமீட்ரு. இதனுடைய எடை வந்து 0.50 கிராம், 0.50 கிராம். இது 870 to 1030க்குள்ளே வெளிவந்த நாணயம். அமீர் ஆஃப் சிந்து சுல்தான் காயின். ஒரு 300 ரூபா தான். இதெல்லாம் இனிமேல் கிடைக்காது உங்கள் வரலாற்றில். இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வரலாறு வேணும்னா நான் தாரேன், எழுதி வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். இல்லை நீங்களே வலைத்தளத்துக்கு போய் இதுக்கு ஒரு வரலாறு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் சேர்த்து வைங்க, உங்களுடைய கட்டுரைகளில் சேர்த்து வைங்க. ஒரே நாளில் 100 கட்டுரை 100 நாணயங்களை நீங்கள் சேர்க்க முடியாது. நேரம் கிடைக்கிறச்சுமே இது மாதிரியான நாணயங்களை 1, 2 வாங்கி அதனுடைய வரலாறை தொகுத்து எடுத்து ஒரு 4 பக்கத்துக்கு எழுதுங்க. எந்த பீரியடு, எந்த மன்னர், முன்பக்கென்ன பின்பக்கென்ன, என்ன மெட்டன்னு, என்ன லெஜண்ட்டு, என்ன டயாமீட்ரு, என்ன வெயிட்டு, இதெல்லாம் எழுதி இந்த பீரியடில் உள்ள இந்தியாவில் உள்ள முக்கிய சம்பவங்களும் போகிற அதோட கோர்த்து ஒரு ஆங்கிலத்தில் ஆர்டிக்கிள், தமிழில் கட்டுரை எழுதி ஆங்கில பேப்பருக்கு அல்லது தமிழக அரசுக்கு அல்லது தமிழில் உள்ள தினமணி, தினமலர், தினத்தந்தி ஆகிய முக்கியமான நாளிதழ்களுக்கு நீங்கள் கட்டுரை சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஒரு நாணயம் போதும், ஒரு கட்டுரையை சப்மிட் பண்ணி உங்களை உலக புகழ் வாங்க வச்சிரும். ஒரு அற்புதமான ஒரு காயின். வெறும் 300 ரூபா தான்.
ஒரு நாள் செலவு கூட பத்தாது. ஆனால் இந்த நாணயம் நீங்கள் 3000 கொடுத்தாலும் வாங்க முடியாது, கிடைக்காது. நன்றி.